அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுக்கோங்க. வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா இது குடமிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு பெரிய டீஸ்பூனில் கார மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதாங்க. முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் ஆட் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 3 சப்பாத்தி எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். சப்பாத்தி போடுறது பண்ணி ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கடைசியாக பெப்பர் தூவி இறக்குனாக்கா சுவையான கொத்து சப்பாத்திங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.